பூதி நடாடவாதம் தியாஜய திருபங்க சிவசுந்தர மூர்த்தி ரூபம். எல்லாம் வல்ல ஆதி குருவாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடித்தாமரை போற்றி பணிந்து நமது பாண்டவங்கணம் என்று சொல்லக்கூடியதான இந்த அழகிய நட்பகுதியில 3 தலைமுறையாக சைவாகமங்களை உணர்ந்து வழிபாடுகளை மிக செவ்வடை செய்து கொண்டிருக்கக்கூடியதான ஏறத்தாழ நமது பகுதியில் எடுத்துக்கொண்டவையானால் பூர்வாசிரமம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியிலே சென்று வேத சிவாகங்களை பயின்று முறையான சர்வசாதக பணிகளை செய்த பெருமைக்குரியவர் யார் என்று கேட்டால் நமது பாண்டவங்கணம் பி கே சுந்தரேஷ் சிவாச்சாரியர். நம்மளுடைய மரபினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உற்றார் உறவினர்களில் மிகவும் தொன்மையான ஆகமங்களை கற்றுணர்ந்து முறையாக சர்வசாதக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் சுந்தரேஷ் சிவாச்சாரியார். அவருடைய காலங்களில் பி கே குப்புசுவாமி சிவாச்சாரியார், முத்துகிருஷ்ண சிவாச்சாரியார்கள் போன்றவர்கள் எல்லாம் நமது பகுதியிலே இணைந்து பணியாற்றக்கூடியதான ஒரு வாய்ப்பு. சுந்தரேஷ் சிவாச்சாரியாருடைய அவருடைய பள்ளி பாடசாலை படிப்பிற்கு பிறகு கபிலனுடைய குழந்தை சுவாமி சிவாச்சாரியார், படைவீடு பி கே நடராஜ சிவாச்சாரியார், அதன் பிறகு தேவேந்திரன் கொடாநல்லி வாமதேவ சிவன், இவர்களெல்லாம் முன்னாள் பாடசாலையில பயின்று இந்த பகுதியிலே நிர்வகித்து வரக்கூடியதான ஒரு அருளாளர்கள். அதன் பிறகு பாடசாலைக்கு சென்றவர்கள் பல்வேறு விதமான மாணவர்கள். இப்பொழுது ஏறத்தாழ ஒரு 60 மாணவர்களுக்கு மேலாக திருப்பரங்குன்றம், புள்ளியார்பட்டி, மயிலாடுதுறை போன்றதான பல பாடசாலைகளிலே பயின்று பூஜை விஷயங்களை மிக சிறந்தியாக செய்யக்கூடியதான கும்பநாட்டில நம் சொந்த சமூகத்திலே பல்வேறு விதமான ஆச்சாரிய பெருந்தகைகள் எல்லாம் விளங்கி வருகிறார்கள். அந்த வகையில நமது பாண்டவங்கணம் பி கே சுந்தரேஷ் சிவாச்சாரியாருடைய குமாரர் ஆத்மா புத்திரநாமாசி, ஒரு புத்திரன் இருக்கின்றார் என்றால் அவருடைய தந்தையினுடைய வழிமுறையை சரியான முறையிலே கையாள வேண்டும். அவருடைய மரபின் வாயிலாக வரக்கூடியதான அனைத்து விஷயங்களையும் சிறப்பு செய்ய வேண்டும், அவருடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பார். அந்த வகையிலே தான் அவர் என்ன நினைத்தாரோ, ஆத்மா என்று சொல்லக்கூடிய அவருடைய தகப்பனார் தன்னுடைய குமாரன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவருடைய மனதிலே கற்பனை செய்து வைத்திருப்பாரே ஆகில் அந்த வகையில பறைசாற்றும் விதமாக நமது பாண்டவங்கணம் ராம்குமார் சிவாச்சாரியார் சர்வசாதகமாக இங்கு பல்வேறு விதமான கொங்கு நாட்டிலே மகா கும்பாபிஷேகங்களை சிறப்பு செய்து வருகிறார். எந்த பூஜைகளை எடுத்தாலும் கூட உள்ளூரில் இருக்கக்கூடிய இறைவனை மனதார வழிபாடு செய்ய வேண்டும். நம்மளுடைய மரபு ரீதியாக வரக்கூடியது என்னவென்று கேட்டால், ஆன்மார்த்தஞ்ச பரார்த்தஞ்ச பூஜா ஜீவிதம் உச்சதே. நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்மளுடைய நலனுக்காக செய்யக்கூடியது ஆன்மார்த்த பூஜை. அதே பூஜையை பரார்த்தாலயத்திலே செய்யக்கூடியது பிறர் நமது கிராமம் அல்லாது இமய முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்பதற்காக சர்வே ஜனாக சுகினோ பவந்து சர்வே ஜீவாக சந்து, எல்லா ஜீவராசிகளும் சாந்தி அடைய வேண்டும், அமைதி அடைய வேண்டும், நற்பலனை பெற வேண்டும் என்றுதான் நம்முடைய தினந்தோறும் இறைவனிடத்திலே கோரிக்கையை வைத்து அந்த பரார்த்தாலயத்தில் அந்த இறைவனை தொட்டு வழிபாடு செய்கின்றோம். அந்த வகையில் தான் ஆதி சைவர்கள் என்று சொல்லக்கூடியதாக நம்மளுடைய மரபு. ஷட்கர்மாக என்று சொல்லக்கூடிய வகையில யஜன யாஜன பிரதிகிரக தானம் என்று சொல்லக்கூடிய அன்பு 6 வகை. யாகங்களை செய்ய வேண்டும், யாகங்களை செய்விக்க வேண்டும், தானங்கள் செய்ய வேண்டும், தானங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும், கல்வியை பயில வேண்டும், கல்வியை பயிற்றுவிக்க வேண்டும். இந்த 6 கர்மாக்களை நம்மளுடைய இறுதி மூச்சு வரை இடைவிடாது செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய ஆகமங்கள் சாஸ்திரங்கள் வலியுறுத்தும். அதே போல ஆச்சாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். வந்தோடனே சத்தியத்தை பூர்த்தி கூட சுமாராக தான் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அது இந்த காலங்களில் ஆச்சார அபிஷேகத்தை சிறப்பாக பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு. அது ரொம்ப நல்ல விஷயம்.
ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சமயம், விசேஷம், நிர்வாணம், ஆச்சாரியம், வஸ்திராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான கர்மாக்களை செய்து நம்மளுடைய தானே அவனே ஆகி என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த இறைவனுடைய அனுபவிக்கக்கூடியதான பூஜை வழிபாடுகளை நாம் சிறப்பு செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் வலியுறுத்துகிறது. ஒரு அதீட்சகன் லிங்கத்தை தொழுவேனாயாக அந்த லிங்கமானது இறைவன் வந்து சிங்கத்தை கண்டு மிரடுவதைப் போல் அந்த லிங்கம் இறைவன் என்று பயப்படுகிறார் அதீட்சகனை கண்டு. அதுபோல தீட்சை பெற்று இறைவனை ஆலயத்திலே பூஜிப்பது என்பது சால சிறந்தது, சிறப்பானது. அந்த வகையில் அவருக்கு ஆச்சார அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவங்களை செய்ய வேண்டும் என்று அவர் நமது விழா நாயகனாக விளங்கக்கூடிய ராம்குமார் சிவாச்சாரியர் விருப்பப்படுகிறார். அவருடைய விருப்பத்தின் வாயிலாக இறைவன் அவருக்கு எல்லா விதமான வளங்களையும் வழங்க வேண்டுமாக இந்த நல்ல தருணத்திலே பிரார்த்தனை. அர்த்தபூர்த்தி என்று சொல்லக்கூடியதான இந்த சிறப்பு நிகழ்ச்சியானது நம்மளுடைய வைத்திய கர்மாவிட மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஒருவனுடைய ஜனனமானது அப்துல் கலாம் சொல்றார் இல்லையா, ஜனனம் என்பது சம்பவமாக இருக்க வேண்டும், மரணம் என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பார். அதுபோல இந்த 43 கர்மாக்கள் இந்த ஆதிசைவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் விதிக்கப்படுகிறது. கர்ப்பாதானம், வம்சவனம், சீமந்தம், விஷ்ணுபலி, ஜாதகர்மம், நாமகரணம், அன்னப்பிராதனம், சௌலம், விவாக, உபநயனம், சதுர்வித வேதாத்தியனம், விவாகம், தேவயக்கியம், மனுஷயக்கியம், பிரம்மயக்கியம், அக்னிகோத்திரம், தசபூர்ணமாகம், சாதுர்மாசியம், பிண்டபத்தியம், பரவணாந்தகம், பிதுஸ்ராத்தம், சர்ப்பபதி, ஈசானபடி, ஆயுஷ் ஹோமம், அபமிருத்தி ஹோமம், வாஜபயம், சோமயாகம், சதுச்சத்வாரிம்சத் கர்மானுட்டான நிர்தா சந்தா 44 கர்மாக்கள். பிறந்தது முதல் கர்ப்பாதானம், அவருடைய தகப்பனார் கர்ப்பத்தினுடைய தானங்களை செய்து கர்ப்பாதானம் முதல் அவருடைய இறுதி சம்ஸ்காரம் வரை அந்த சரீரத்திற்கு 44 கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று அந்த வைதீக கர்மா மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. அதுல விசேஷ கர்மா என்று சொல்லக்கூடிய சிறப்பு விதி அப்படின்னு பார்க்கமானால் பீமரத சாந்தி, உக்ரரத சாந்தி, சட்டப்த பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், சொர்ணாபிஷேகம் என்று இதெல்லாம் அந்த வயதுக்கேற்ப சிறப்பாக செய்யும். 55 பீமரத சாந்தி, 60 மணி சட்டப்த பூர்த்தி, 65 உக்ரரத சாந்தி, 70 விஜயரத சாந்தி, 80 சதாபிஷேகம், 90 கனகாபிஷேகம், 100 பூர்ணாபிஷேகம். இப்படி அந்தந்த வயதுகளில் இருக்கக்கூடியது அந்தந்த சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லப்படுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றது. இது நமது வைதிக கர்மாவில் சாந்தி ரத்னாகரம், சாந்தி குசுமாகரம் என்று சொல்லக்கூடிய 2 நூலானது மிக சிறப்பாக எடுத்து சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே தான் குறுகிய காலம் தான், இப்போ ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் அவர் விருப்பப்பட்டார் இந்த மாதிரி சத்தியத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கலாம். அது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அவருடைய குமாரர், அவருடைய பெண் குழந்தை சாம்பவி, அவருடைய கணவர், அதே போல் அவரோடு பணியாற்றக்கூடிய ஒரு வண்டி சரியான முறையில் போகணும் அப்படின்னா 2 மாடு, ஒரு ட்ரெயின் சரியான முறையில் போகணும்னா 2 தண்டவாளம். அதுபோல் அவரோடு பணியாற்றக்கூடியதான நமது அன்பு குமாரர் திரு சீனிவாசன் அவர்கள் போன்ற தொடர்பு கொண்டு மாமாவுக்கு உடனே சத்தியத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா உடனே செய்யலாம் அப்படின்னு. அதுபோல் வைதிக கர்மாவை நம்மளுடைய காலங்களிலே மிக சிறப்பாக செய்வது நம்மளுடைய சரீரத்திற்கு மேன்மையானது போல. அதே போல அவர் விருப்பப்படக்கூடிய ஆச்சார விநாயகம் என்று சொல்லக்கூடியது பரார்த்தமாக வரக்கூடியவர்களுக்கு விபூதி, பூதி, ஐஸ்வர்யம் எல்லா விதமான வளங்களையும் தன்னுடைய ஜபபலத்தினாலும் தபோபலத்தினாலும் அனைவருக்கும் வழங்கக்கூடியதான ஆச்சார அபிஷேகங்களை செய்து கொண்டு நம்மளுடைய கிராமம் அல்லாது அவர் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலேயும் அனைவருடைய வளங்களையும் நல்கும் மேன்மை செய்யும் பொருட்டு அவர் ஜபதபங்களை செய்து ஆச்சாரிய அபிஷேகங்களை செய்து பூஜை வழிபாடுகளை செய்வது மிக சாரச்சிறந்தது. அது நிறைவிலே இறைவன் அவருக்கு அருள வேண்டுமாக இந்த நல்ல தருணத்திலே பிரார்த்திக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் 2 காலங்களாக வரையறுக்கப்பட்டு விநாயகர், வாஸ்து பிரம்மா, துர்கா, க்ஷேத்திரபாலன், அபயங்கரன் என்று சொல்லக்கூடிய தேவதைகள், அதற்கு மேலாக சப்த சிரஞ்சீவி அஸ்வத்தாமா, பலு, வியாசா, அனுமாச்ச, விபீஷண, கிருபா, பரசுராமன், சப்தைதி சிரஞ்சீவனா, சப்த சிரஞ்சீவிகளுக்காக 7 கும்பங்கள். அவருடைய ஜாதக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் ஏற்படக்கூடியதான கிரக தோஷங்கள் எல்லாம் அகழ்வதற்காக நவக்கிரகங்கள். எல்லா விதமான அவருடைய குடும்ப க்ஷேமத்திற்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடியதான நல்ல காப்பு, பாதுகாப்பு என்பதற்காக திக்பாலகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்திராகணிய மனிதர்களாக பேர் பிரம்மவிஷ்ணுருத்ரன் என்று சொல்லக்கூடிய 10 கும்பங்கள். அதன் மேலாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்,
அதன் மேலாக பக்த மார்க்கண்டேயோடு கூடிய அருளக்கூடிய பாலாம்பியோடு சமேதராக இருக்கக்கூடிய அமிர்த மருத்துவ ஆயுள் தேவதை. அதற்கு மேலாக அவருடைய நட்சத்திரம், அவருடைய துணைவியாருடைய நட்சத்திரம், சம்பத்சர பட்ச யுக சம்பத்சர தேவதைகளுக்கு 2 கும்பங்கள். இவ்வாறாக முறையாக 42 கும்பங்கள் அமைக்கப்பட்டு உத்தமமான முறையில் சத்தியமூர்த்தி என்று சொல்லக்கூடியதான இந்த வழிபாடானது 2 காலங்களாக வரையறுக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் கலச பூஜைகள், ஜபங்கள், பாராயணங்கள் செய்திருக்கப்பட்டு இன்று இரவு ஒரு காலங்களாக செய்திருக்கப்பட்டு நாளை காலை 7:30 மணிக்கு மேலாக 2வது கால வழிபாடுகளை செய்து 11 மணிக்கு கலசாபிஷேகம், 10:30 மணிக்கு கலசாபிஷேகம், 11 மணிக்குள்ளாக தசதானங்கள், தம்பதி பூஜைகளோடு மாங்கல்ய தாரணம் செய்வித்து மென்மேலும் அவர் விஜயர சாந்தி, உகரந்த சாந்தி, சதாபிஷேகம், கடகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம் போன்ற அனைத்து சுப பலங்களையும் அவர் அனுபவிக்க வேண்டும். அதே போல மேன்மையான சமய விசேஷ நிர்வாண ஆச்சாரிய அஸ்திராபிஷேகம் போன்றதான பஞ்ச கர்மாக்களை செய்து கொண்டு அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும். அவருடைய ஆலயத்திலே அவரை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அவர் மூலமாக கிடைக்க வேண்டும். அப்படின்னா இறைவன் என்பவர் வழங்குவதற்காக வேண்டத்தக்க அறிவோழி வேண்ட முழுதும் தருவோழி தருவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கார். அந்த பிரசக்தை பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு இடையில ஒரு நபர் தேவைப்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் காலத்துல பஞ்சு மித்தத்தில் காய போட்டிருப்பாங்க. சூரிய ஒளியினுடைய ரஷ்மியினால அந்த பஞ்சு வெதும்புமே தவிர பயர் நெருப்பு பிடிக்காது. அதற்கு இடையில ஒரு பூத கண்ணாடிங்கிற ஒரு கருவியை காட்டினீங்கன்னா ஒரு செகண்ட்ல அந்த பஞ்சு வந்து பத்திக்கும். அதுபோல இறைவன் அருளக்கூடியவர் வெப்ப கிரகத்தில் இருக்கார். ஆன்மாக்கள் வெளியிலிருந்து வந்தாலும் கூட ஆதி சைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் மந்திர பலத்தினால இறைவனிடத்தினுடைய அருளாற்றல்களை எல்லாம் அந்த பக்தர்களுக்கு வாங்கி தரக்கூடியவர் அந்த பூத கண்ணாடி மாதிரி. அதை வந்து அவர் நிபுணமாக தன்னுடைய சரீரத்தை தானே அவனையாக என்று சொல்லக்கூடிய அளவில் பரிசுத்தமாக செய்து கொண்டு எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்தால் மக்களுக்கும் நாட்டிற்கும் நலன் பயக்கும் என்ற வகையில் அவருக்கு அந்த ஆச்சார விஷய பணிகளை விரைவான காலங்களிலே செய்ய வேண்டும். அதற்கு அவருடைய குமாரிகள், புத்திரன் எல்லாரும் அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து அவருக்கு செய்வித்து பூதி மேலான பூதி ஐஸ்வர்யத்தை வழங்க வேண்டும் என்பதாக இந்த நல்ல தொடர்ந்தில் பிரார்த்தித்து 60க்குரியதான கலச பூஜை அதற்குரியதான உண்மையாக ஆச்சாரியருக்கு அந்தரியாகம், புறாகம்பா, பகிரியாகம் சமாச்சரித்து வெளியில் அகப்பூசை புறப்பூசை என்றார்கள். வெளியில் அகத்தில் அரங்கத்தில் ஆடினால்தான் அந்த அந்தரத்தில் ஆடினால்தான் அரங்கத்தில் ஆடக்கூடியது போல ரிகல்சன் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அந்தரியாக முதலான கர்மாக்களை, குரு சோதன கர்மாக்களை ஆச்சாரிய மன்றிகளை செய்து கொண்டு வழிபாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஆச்சார விஷயத்தை நம்ம என்னதான் செய்தாலும் கூட அதற்கென்று உரியவர் அவர் தான் கர்மாபுரம் சுவாமிகள் அவர்கள். அண்ணார் அவர்கள் மிக ஆச்சார விஷயங்களாக செய்து கொண்டு அவருடைய மடாதிபதியாக விளங்கக்கூடியவர். அவரை மேன்மையாக வைத்து தான் அவருடைய தலைமையின் வாயிலாகத்தான் நம்ம இயக்கணும். அப்படின்னா குருவோர் வாக்கியம் குருவோர் கிருபா, குருவினுடைய வாக்கியம் குருவினுடைய கிருபையானது இருந்தால்தான் அவருடைய கல்வியானது சிறப்படையும் என்பது சொல்லுது. என்னதான் படிச்சிருந்தாலும் கூட குருவானவர் நல்வழிப்படுத்தக்கூடியதான ஒரு வாக்கியம் அவருடைய ஆசி இருந்தால்தான் அவருடைய சிஷ்யனுடைய கல்வியானது மேன்மையடையும் என்பது வாக்கியம். அதுபோல குருவில்லாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது. அதுபோல குருவாக இருந்து அவருக்கு ஆசி வழங்கி இந்த கலச பூஜைகளை ஆச்சாரியத்துவமாக இருந்து செய்யணும். அது அவர் அண்ணா சொல்றார், யோகத்தை சொல்றாரு. அவர் யோகனாலும் சொல்ல வேண்டாம். ரொம்ப நாட்டில் நம்ம பிகேஎஸ் எங்கள் பெரியவர் கபிலமலை பெரியவராகட்டும் எல்லாருடைய காலங்களையும் அவர் எங்களோட பயணிக்கக்கூடியவர். காலம் அவர் வலதுக்கு வயது காரணமாக வர இயலவில்லை. இருந்தாலும் கூட அவருடைய ஆசி எப்பவுமே ஒன்று ராம்குமார்னு ஒரு வாய்க்கு ஒரு தரம் கூப்பிடுவார். அது மாதிரி அவரும் அவரிடத்துல அன்பாக இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி அவருடைய நல்லாசியோடு அவருடைய இப்போ நமக்கு வழிகாட்டி குருநாதராக வழிபாடுகள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய கருமாபுரம் மடாதிபதி சிவஸ்ரீ ராஜாக்கன் சுப்பிரமணிய சிவாச்சாரிய சுவாமிகளுடைய நல்ல ஆசியும், அதே போல் நம்மளுடைய அன்பு சகோதரர் சுந்தர் எந்த பூஜையும் நல்லா செய்யணும், அதை முறையாக செய்யணும்னு கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயம். படிப்பது ரொம்ப சாமானியமான விஷயமாக இருந்தால் கூட பிரயோகம், அதை பிரயோகிக்கும் பொழுது அதை முறையாக செய்ய வேண்டும் என்பதை அதை செய்ய செய்ய அவருக்கு ஒரு ஆற்றல் அதிகம். எந்த வழிபாடு செஞ்சாலும் என்ன செய்யணும்னு நினைப்பவர் வழியாக சரி என்ன ஒரு 8:30 முடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் கேட்டதில்லை. இன்னும் எவ்வளோ நேரம்
செய்யணும் அப்படின்னு தான் கேட்பேன். அது மாதிரி காலத்தை சுருக்கணும்னு நினைக்க மாட்டார், காலத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுந்தர். அவரும் ஒன்று சொன்னோடனே ஒரு வாரம் தான் இருக்கே எப்படி போகக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் சொன்னால் சரி வந்துடுறேன் அப்படின்ட்டார். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம நல்லது செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நினைவாற்றலானது எல்லாத்தையும் இயக்குது. அந்த இறை இயல்பு வந்து நம்ம எதுவும் ஒரு ஆடம்பரத்துக்காக இதை செய்யணும் போகணும் வரணுங்கிற ஒரு கருத்து இல்லாமல் அந்த வழிபாட்டிற்காக நம்மளுடைய சரீர தர்மத்திற்காக அந்தந்த கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல உள்ளம் கொள்ளும் பொழுது அது வந்து நமக்கு எல்லாமே நல்லபடியாக அமைகிறது. அந்த வகையில் எல்லோரும் சிறப்பாக அமைந்து இந்த வழிபாடுகளை செய்வதன் நோக்கம் விழா நாயகனாக வழங்கக்கூடிய ராம்குமார் சிவாச்சாரியார் சிறுமதி தம்பதிகள் அவர்களுக்கு உறுதுணையாக வழிபாடுகளை செய்யக்கூடியதான குமார சுந்தர கணேசன் சாம்பவி அவருடைய மாப்பிள்ளை அன்பு சகோதரர் திரு சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் எல்லோரும் அவர்களுக்கு அன்பு பாராட்டுவது, அவருக்கு நல்லபடியாக செய்ய வேண்டும், தகப்பனாருக்கு மாமாவுக்கு செய்ய வேண்டுங்கிற ஒரு நல்ல ஆர்வம், அதனால அந்த செயல்பாடு சிறப்படைகிறது என்பதை இந்த நல்ல தருணத்திலே வலியுறுத்தி பூஜை வழிபாடுகளை காலதாமத்தை கருதாமல் அனைவரும் தரிசித்து புத்தார் வருடம் அனைவரும் நல்லாசி வழங்கி இறையவர் பெற வேண்டுமாக இந்த நல்ல தருணத்திலே பிரார்த்தித்து வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளும். ஓம் சிவாய ஸ்வாஹா பிராண்வர்யம் தத்வா பஞ்சகவ்யாம் வசாஸ்தனம் பவித்ரை கத்யாம்